மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் அரசு பேருந்தின் மீது தாக்குதல், வெளியான தகவல். பிள்ளையானின் கைதின் பின்னணியில் கருணா, அம்பலமாகும் ரகசியம். பதவியிலிருந்து வெளியேற்றுங்கள், ஹர்சடி சில்வா சபையில் ஆவேசம். மைத்திரியுடனான ரணிலின் டீல் அம்பலம். வடக்கில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள், கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். கேளிக்கை விடுதி மேற்புரை கூறி இடிந்த விபத்து, பலி எண்ணிக்கை 124 அதிகரிப்பு. காசாவில் 4 மாடி கட்டிடம் மீது இஸ்ரேல் தாக்குதல், 23 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் உமையாள்புரம் பகுதியில் நடைபெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து அரசு பேருந்தின் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவினரால் நேற்றைய முன்தினம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பான விசாரணை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதே விவகாரம் தொடர்பில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சிஐடி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதன்போது விசாரணைகளை முடித்துவிட்டு வெளியேறிய கருணா மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை குறித்து தன்னிடம் சில கருத்துக்களை சிஐடியினர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார். அத்தோடு தனக்கு தெரிந்த விடயங்களை தெளிவாக சிஐடியினருக்கு கூறியதாகவும் கருணா குறிப்பிட்டிருந்தார். அதன்படி பிள்ளையானின் கைது நடவடிக்கைக்கு பின்னணியில் கருணா அம்மானும் இருக்கலாம் என்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தவிசாளர் பதவியில் இருந்து தன்னை வெளியேற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் பணிகளை தொடருமாறும் தனது பணியில் தலையிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெருமக்குழு விவகாரம் தொடர்பான தகவல்களை முன்வைத்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஹர்ஷடி சில்வா, எங்களை குற்றம் சாட்டாதீர்கள், தவிசாளராகத்தான் நான் அந்த பணியை முறையாக செய்து வருகின்றேன். பிரச்சனை ஏதும் இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து என்னை தவிசாளர் பதவியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ரணில் நிபந்தனை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். இதன்படி அர்ஜுன மகேந்திரன் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என அவர் நிபந்தனை விதித்துள்ளார். இவ்வாறு நிபந்தனை விதித்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவின் ஜனாதிபதி பிரச்சாரத்திற்கு நிதியளித்ததாக அவர் குறிப்பிட்டார். பிணைமுறை மோசடி தொடர்பாக நடாத்தப்படும் புதிய விசாரணை குறித்து மேலும் பலவற்றை வெளிப்படுத்துவேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். பிணைமுறை மோசடி தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தின் 13 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து 56 பாடசாலைகள் விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் 50க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் 266 பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை 3 கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது.
இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கில் தற்போதுள்ள 13 கல்வி வலயங்களிலும் 981 பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த 981 பாடசாலைகளில் 2,29,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இதில் மிக மோசமான நிலையமாக 266 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 266 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை, கடல் கடந்த சூழல், விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் 56 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ள. வடக்கு மாகாணத்தில் 50க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 95 பாடசாலைகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 20 பாடசாலைகளும், மன்னார் மாவட்டத்தில் 41 பாடசாலைகளும், வவுனியா மாவட்டத்தில் 72 பாடசாலைகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 37 பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் 56 பாடசாலைகளிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரிபியன் தீவு நாடான டொமினிக்கன் குடியரசு நாட்டின் சாண்டோ டொமிங்கோவில் பிரபல இரவு கேளிக்கை விடுதியான ஜெட்செட் எனும் விடுதி அமைந்திருந்தது. இந்த விடுதிக்கு உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் கூடுவார்கள். நேற்று முன்தினம் அந்த விடுதியில் இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடினர். இதில் அரசியல்வாதிகள், பேஸ்பால் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 15 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். மீட்புப் படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கியவர்களை மீட்டனர். சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு இடிபாடுகளுக்கு அடியில் உயிருடன் இருந்து சிலர் மீட்கப்பட்டதாக மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கட்டடத்தில் சிக்கி இறந்து போனவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பலி எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 166 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்தும் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் காசா இடையிலான 7 வார போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. தங்கள் நாட்டிற்கான பாதுகாப்பு பகுதியை அதிகரிப்பதற்காக தற்போது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று காசாவின் சிஜியா நகரில் உள்ள 4 மாடி கட்டிடம் மீது இஸ்ரேல் விமானம் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதில் 23 பேர் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவரை குறிவைத்து தாக்குதல் நடாத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் மக்கள் அதிகமாக வாழும் நகர்ப்புற பகுதிகளில் ஹமாஸ் பதுங்கியுள்ளனர் என்று ஹமாஸ் அமைப்பினர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் காசாவில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டில் நுழைந்து நடாத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250க்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் போர் நிறுத்தத்தின் போது விடுவிக்கப்பட்டனர். அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் உள்ள ஸ்பாட்சில்வேனியா கவுண்டி பகுதியில் உள்ள ஒரு கட்டிட வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. இதில் 3 பேர் பலியானார்கள். மேலும் 3 காயமடைந்துள்ளனர். அமெரிக்க நேரப்படி நேற்று மாலை 5:30 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.